இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிணங்களையும் விட்டு வைக்கவில்லை லஞ்சம். சவக்கிடங்குகளில் நடக்கும் ஊழல் கடுமையாக கருதுகிறது சுகாதார அமைச்சு. அரசு மருத்துவமனைகளின் சவக்கிடங்குகளில் நடக்கும் லஞ்ச ஊழலை சுகாதார அமைச்சு கடுமையாக கருதுவதாக அறிவித்துள்ளது. பிணங்களை குறிவைத்து பேரம் பேசுதல், லஞ்சம் வாங்குதல், ஊழல் புரிதல் முதலியவற்றிற்கு எதிராக சவக்கிடங்கு பணியாளர்களுக்கு சுகாதார அமைச்சு கடும் நடவடிக்கையை எடுக்கவிருக்கிறது என்று அது எச்சரித்துள்ளது. பிணங்களை அவற்றின் சொந்தக்காரர்களுக்கு உடனடியாக ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தல், அவை குறித்து பிணப்பெட்டிக்காரர்களுக்கு தகவல் தெரிவித்தல் என சவக்கிடங்குகளில் லஞ்ச போர்வையில் பேரம் பேசும் ஒரு தொழிலாக மாறிக்கொண்டு இருக்கும் இத்தகைய சம்பவங்கள் இனி அனுமதிக்கப்படாது என்று அது குறிப்பிட்டுள்ளது. தங்கள் உறவினர்களை இழந்து ஆழ்ந்த சோகத்தில் இருக்கும் குடும்பத்தாரின் பெரும் துயருக்கு மத்தியில் அவர்களிடம் எந்தவொரு பேரம் பேசாமல், இடையூறு விளைவிக்காமல், காலதாமதம் காட்டப்படாமல் நடைமுறைகளை அனுசரித்து பிரேதங்களை உடனடியாக ஒப்படைப்பதே சவக்கிடங்கு பணியாளர்களின் தலையான கடமையாக இருக்க வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. நடைமுறை சிக்கல்கள் இல்லாத பிரேதங்களை சம்பந்தப்பட்ட குடும்பங்களிடம் ஒப்படைப்பதில் எந்தவொரு இடையூறும் இன்றி சுமூகமாக நடைபெறுவதை அனைத்து அரசு மருத்துவமனைகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. சவக்கிடங்குகளில் இருந்து பிணங்களை கோருவதற்கு சம்பந்தப்பட்ட குடும்பங்களிடம் பிணப்பெட்டிக்காரர்கள் ஒரு விலையை நிர்ணயித்து பேரம் பேசி வருவதாக கிடைக்கப்பெற்ற பரவலான புகார்களை தொடர்ந்து சுகாதார அமைச்சு இந்த எச்சரிக்கை சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதுபோன்ற புகார்கள் கடந்த ஆண்டில் பெறப்பட்டதில் காஜாங் மருத்துவமனை உட்பட பல மருத்துவமனைகளில் உள்ள சவக்கிடங்குகளின் பணியாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். இதேபோன்று கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் செரம்பான் மருத்துவமனையின் சவக்கிடங்கில் 5 சுகாதார பணியாளர்கள் தொடர்புடைய 21 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் அம்பலமாகின. ஒவ்வொரு பிணத்திற்கும் 600 ரிங்கிட் முதல் 2500 ரிங்கிட் வரை லஞ்சம் கேட்டு பேரம் பேசி பெற்றதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீதித்துறையில் நீதிபதிகள் நியமனம் தொடர்பான அதன் ஆணையமான JAC-யின் கூட்ட நிமிடக் குறிப்புகள் கசிந்ததாக கூறப்படுவது தொடர்பில் விரிவான விசாரணை தேவை என்று முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் மற்றும் முன்னாள் சட்டத்துறை துணை அமைச்சர் ராம் கர்பால் சிங் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக நீதித்துறையில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நீதித்துறை தலையீடு தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்படுவது அவசியமாகும் என்று முஹிடின் யாசினும் ராம் கர்பாலும் தனித்தனியாக வெளியிட்ட அறிக்கைகளில் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்குமானால் நீதித்துறையில் நீதிபதிகள் நியமனத்தில் ஒரு நபர் தனது உரிமையை பயன்படுத்தக்கூடும் என்று முஹிடின் குறிப்பிட்டார். நீதித்துறை நியமனங்கள் நேர்மையுடன் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கு இது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படுவது அவசியமாகும் என்று ராம் கர்பால் கேட்டுக்கொண்டுள்ளார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவில் தன்னை ஒரு சந்தாதாரராக பதிவு செய்து கொண்டு ஓராண்டு கூட ஆகவில்லை. இந்நிலையில் விபத்துக்குள்ளாகி இருக்கும் தமக்கு சொக்சோவில் இருந்து 13,000 ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகை அனுகூலமாக கிடைத்து இருப்பது இல்லத்தரசி விஜயலட்சுமியை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சொக்சோவின் சொந்த தொழில் பாதுகாப்பு திட்டமான ஸ்கீம் கசலமாத்தான் சோசியல் பக்கர்ஜா ஆன்சண்டிரி வாயிலாக இப்படியொரு தொகை தமக்கு கிடைக்கும் என்பது தாம் எதிர்பார்க்காததாகும் என்று வியப்புடன் கூறுகிறார் 40 வயது விஜயலட்சுமி. தமது கணவருடன் விபத்துக்கு இலக்காகிய விஜயலட்சுமிக்கு இடுப்பு மற்றும் முழங்கால்களில் காயங்கள் ஏற்பட்டன. இந்த விபத்தினால் 3 மாதங்களாக வேலை செய்ய முடியாமல் விஜயலட்சுமி வருமானத்தை இழந்தார். இதுபோன்ற விபத்துக்கு சொக்சோவிடம் இழப்பீடு கோர முடியும் என்று தங்கள் குடியிருப்பு பகுதி நடவடிக்கை குழுவின் மூலம் தனது தாயாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னரே மேல் விவரங்களை அறிய சொக்சோ அலுவலகத்திற்கு தாம் சென்றதாக விஜயலட்சுமி தெரிவித்தார். கடந்த ஆண்டு சொக்சோ ஏற்பாட்டில் பினாங்கு சபராங்பராய் மாநகர் மன்றத்தில் நடைபெற்ற சொந்த தொழில் புரிபவர்களுக்கான சந்தாதாரர் பதிவில் 3000 பேர் தங்களை பதிவு செய்து கொண்டனர்.
அவர்களில் விஜயலட்சுமியும் ஒருவராவார் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். புக்கிட் மர்தாஜாம் மாச்சாங் பூபோக்கில் உள்ள விஜயலட்சுமியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்ற அமைச்சர் ஸ்டீவன் சிம் சொக்சோ இழப்பீட்டுத் தொகைக்கான காசோலையை ஒப்படைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். அங்காடி வியாபாரம் நடத்தி வந்த விஜயலட்சுமியும் அவரின் குடும்பத்தினரும் தங்களின் ஜீவியத்திற்கு கிடைத்து வந்த அன்றாட வருமானத்தை இழந்த நிலையில் அவர்களுக்கு கை கொடுத்தது சொக்சோவின் ஸ்கீம் கசலாமாத்தான் சோசியல் பெக்கர்ஜா அன்சென்டரி திட்டமாகும் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். நாட்டில் 4 முதன்மை மாநிலங்களில் போதைப்பொருள் தொடர்புடைய குற்றங்கள் அதிகரித்து வருவதாக உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். கிளாந்தான், கெடா, பெர்லிஸ் மற்றும் திரங்கானு ஆகிய 4 மாநிலங்களில் போதைப்பொருள் தொடர்புடைய குற்றங்களின் எண்ணிக்கை உயர்ந்த நிலையில் இருக்கிறது. இது போலீஸ் துறை மற்றும் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு இலாக்காவின் வாயிலாக அறியவந்துள்ளது என்று அமைச்சர் சைஃபுடின் குறிப்பிட்டார். நாட்டில் பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்புடைய சம்பவங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் போதைப்பொருள் தொடர்புடைய குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சைஃபுடின் கவலை தெரிவித்தார். நேற்று குலிம் ஜுன்ஜோங்கில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான குலிம் பண்டார்பாரு அளவிலான கிராமத் தலைவர்களுடன் டுரியான் பழங்கள் சாப்பிடும் போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் சைஃபுடின் மேற்கண்டவாறு கூறினார். மக்களின் மனோநிலையில் உடல் ஆரோக்கியம், மகிழ்வு, தன்னம்பிக்கை, உற்சாகம் போன்ற சூழல் தொடர்ந்து நிலவுவதற்கு மக்கள் தங்கள் நேரத்தை நல்ல முறையில் செலவிடுவதற்கு இதுபோன்ற போட்டிகளை ஏற்பாடு செய்து வரும் ஏற்பாட்டாளர்களுக்கு அமைச்சர் சைஃபுடின் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு பற்றிய நிகழ்ச்சிகள் அதிக அளவில் நடத்தப்பட வேண்டும் என்று சைஃபுடின் தமது உரையில் வலியுறுத்தினார். தேசிய அளவிலான போதைப்பொருள் தடுப்பு நாள் இம்மாதம் இறுதியில் கெடா மாநிலத்தில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதனை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார் என்றும் அவர் விளக்கினார். மோசடி கும்பலின் வலையில் சிக்கி கட்டாய தொழிலாளர்களாக பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டதாக நம்பப்படும் வயது குறைந்த 2 உட்பட 3 மீட்கப்பட்டுள்ளனர். அதேவேளையில் இந்த மோசடி கும்பல் தொடர்பில் 17க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய 7 பெண்கள் 2 ஆண்களை உள்ளடக்கிய ஒரு கும்பலை சேர்ந்த 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். கடந்த ஜூன் 20ஆம் தேதிக்கும் இம்மாதம் 1 தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த கும்பல் பிடிபட்டதாக டத்தோ குமார் தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைத்தளங்களின் கணக்குகளை பயன்படுத்தி இந்த கும்பல் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் செயல்பட்டு வருகிறது. கவர்ச்சிகரமான பெண்களைப் போல் ஆள்மாறாட்டம் செய்து வயது குறைந்தார்களுடன் வீடியோ அழைப்பில் பேசி தங்களின் வலையில் சிக்க வைத்துள்ளனர் என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று டத்தோ குமார் தெரிவித்தார். கெடா சுங்காய் பட்டாணி லோரோங் சம்பாக்கா இண்டா தாமான் சம்பாக்கா புக்கிட் சலாம்பாவில் சாலையோரத்தில் ஓர் ஆண் சிசு கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. நேற்று முன்தினம் காலை 9:55 மணியளவில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சாலையோரத்தில் சிசு கதறி அழுதவாறு கிடக்கிறது என்று தகவல் தெரிவித்ததாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். அத்தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அந்த சிசுவை மீட்டனர். தாமான் சம்பாக்காவில் துணிகளை உலர வைப்பதற்காக வீட்டிலிருந்து வெளியில் வந்த மாது ஒருவர் குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்டு அவ்விடத்தை நோக்கி ஓடியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைவிடப்பட்ட நிலையில் கிடந்த அக்குழந்தை குறித்து அந்த மாது பின்னர் அக்கம் பக்கத்தவர்களிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் இது குறித்து காவல்துறையினரிடம் தெரிவிக்கப்பட்டதாக ACP ஹன்யான் குறிப்பிட்டார். சாலையோரத்தில் மணலில் கிடந்த அச்சிசுவை மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு தூக்கி சென்றனர். காவல்துறையின் விசாரணைக்கு பின் அந்த சிசு சிகிச்சைக்காக சுங்காய்பட்டாணி சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே இச்சம்பவம் தொடர்பில் அந்த சிசுவை ஈன்றெடுத்ததாக நம்பப்படும் 19 வயது பெண்ணையும் 17 வயது இளைஞனையும் போலீஸ் தேடி வருவதாக ACP ஹன்யான் குறிப்பிட்டார். அந்த வயது குறைந்த இளைஞனும் அந்த பெண்ணும் மாணவர்கள் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளது.
பேரா தாப்பாவில் ஜலான் பஹாங் சாலையின் ஓரத்தில் பாதாளத்தில் கடந்த சனிக்கிழமை ஆடவர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தை போலீசார் கொலை என்று வகைப்படுத்தியுள்ளனர். இதன் தொடர்பில் கொலையாளியை கண்டுபிடிக்க போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்று தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் ஜொஹாரி யாயா தெரிவித்தார். ஒரு மழுங்கிய பொருளினால் அந்த நபர் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தலை, முகம், மார்பகம், முதுகு முதலிய பகுதிகளில் கடும் வீக்கம் காணப்பட்டுள்ளது. அரைக்கால் காற்சட்டையும் ஒரு டீ சட்டையும் அணிந்த நிலையில் அந்த ஆடவரின் சடலம் 13 மீட்டர் பாதாளத்தில் தலைக்குப்புற கிடந்தது வழிப்போக்கர்கள் கண்டுபிடித்து தகவல் அளித்ததாக ஜொஹாரி யாயா தெரிவித்தார். இந்த சம்பவம் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டு தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.